வணக்கம். நான் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளராக இருக்கேன். என்னுடைய பெயர் சுஸ்ராஜ். மத்திய அரசு மகாத்மா காந்தி அவருடைய பெயரை கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் இருந்து அவருடைய பெயரை விலக்கியிருக்காங்க. இது இந்தியாவை பெரிய அவமதிக்கிற செயல். அது ஏனென்றால் மகாத்மா காந்தி அவர்கள் உலகத்திலேயே ஒரு மரியாதை மிக்க, ஒரு மதிப்புமிக்க, ஒரு அகிம்சா மூர்த்தியாக இருந்து ஒரு அடையாளத்தினுடைய சின்னமாக இருக்கின்ற, இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்கிற ஒரு பெரிய தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவருடைய பெயரை இவர்கள் நீக்கிவிட்டு வேறு ஒரு பெயரை வைப்பதனுடைய உள்நோக்கம், அந்த திட்டம் மக்களிடத்தில் சென்று வெற்றிகரமாக கொண்டிருப்பதற்கு காரணம் அன்னை சோனியா காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் தான். அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்த திட்டத்தை வேலை உறுதி திட்டம், கிராமப்புற மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தையும் வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துக்கு பெயரை மகாத்மா காந்தி பெயரில் கொண்டு வந்தாங்க. இதனால இந்தியா முழுக்க இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்கள் எல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சாங்க. இது வருஷத்துக்கு 100 நாள் கம்பல்சரியாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பை தரணும், அவங்களுக்கு பொருளாதாரத்தில் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை தரணுன்ற அடிப்படையில் அன்னை சோனியா காந்தியுடைய கனவு திட்டம் இது. காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருக்கும்போது இதை கொண்டு வந்தாங்க. இது பயனடைகிற இந்த மக்கள் நடுத்தர ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இதில் பயனடைகிறாங்க. ஆனால் இந்த திட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு அவருடைய பெயரை நீக்குவதன் மூலம் இந்த வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தையே மாற்றி 60% மத்திய அரசினுடைய நிதியும் 40% மாநில அரசினுடைய நிதியும் என்று புதிதாக அறிவித்திருக்கிறார்கள்.